வணக்கம், வெல்கம் டு நம்ம சமையல். நம்ம இன்றைக்கி தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தந்தூரி சிக்கன் பண்ணுறதுக்கு 3 சிக்கன் லெக்ஸ் எடுத்திருக்கேன். சிக்கன் லெக்ஸ் எல்லாமே நல்லா கழுவுனதுக்கப்புறமா தண்ணி இல்லாத மாதிரி தொடச்சிக்கோங்க. அடுத்து எல்லா சிக்கன் லெக்ஸ்லேயும் இந்த மாதிரி கீரல் போட்டுக்கலாம். கீரல் போட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஃபஸ்ட்டு மேரினேஷன். நம்ம இந்த மாதிரி மேரினேஷன் கொடுக்கறதுனால சிக்கன் ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். அடுத்து ஒரு பவுலில் 1/4 கப் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். உங்கள்கிட்ட கசூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஆனால் கசூரி மேத்தி சேர்த்தா ரொம்ப நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சிக்கனை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இப்போ இது 8 மணி நேரம் ஊறட்டும். அப்படி இல்லைன்னா 4 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வைங்க. இப்போ 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெண்ணெயும் 1/2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு நல்லா ரெண்டுத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இந்த பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு 25 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விடுங்க. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த மிச்ச மசாலாவை இன்னொரு சின்ன பவுலுக்கு மாற்றிக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு நம்ம எவ்ரி டைம் சிக்கனை திருப்பி போடும்போது இந்த மேரினேஷனை வச்சு நம்ம லைட்டாக அதுக்கு மேலே தடவி விட்டோன்னா நமக்கு சிக்கன் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறமா நம்மளோட மேரினேஷனை இந்த மாதிரி லைட்டாக மேலே தடவி விட்டுடுங்க. இப்போ இது திரும்ப மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் நமக்கு நல்லா உள்ளே வரைக்கும் வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோன்னா மேலெல்லாம் கருகிடும். உள்ளே சிக்கன் எலும்பு வரைக்கும் வேகாது. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விடும் போது இதே மாதிரி மேரினேஷனை மேலே தடவி விடுங்க. திரும்ப மூடி வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வைங்க. இதே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருங்க. கடைசி 10 நிமிஷம் மட்டும் நம்ம மேரினேஷன் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா எல்லா சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. எல்லா சைடும் வெந்துருச்சு. இப்போ நம்மளோட தந்தூரி சிக்கன் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. பேன்லேயே ரொம்ப சூப்பராக செஞ்சாச்சு. இப்போ அடுத்து தந்தூரி சிக்கனை அவனில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அவனை 240 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா 20 to 25 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எலும்பு இல்லாத சிக்கன் சேர்க்குறீங்கன்னா 15 to 20 நிமிஷத்துலேயே நமக்கு வெந்துடும். இது எலும்புள்ள சிக்கனுன்றதுனால 20 to 25 நிமிஷம் ஆகும். சிக்கனை இந்த மாதிரி ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அவனில் வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து வெளியில் எடுத்து மேலே லைட்டாக அந்த மேரினேஷனை தடவி விட்டுறலாம். இதே மாதிரி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி விட்டு மசாலாவை தடவி வச்சுட்டு திரும்ப அவனில் வச்சுக்கோங்க. ஒரு 3-4 தடவை இந்த மாதிரி நீங்கள் மேலே மசாலா அப்ளை பண்ணால் போதும். இப்போ மொத்தமாக 25 நிமிஷம் ஆகிடுச்சு. சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசி 3 நிமிஷம் ப்ராயிலில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து எக்லெஸ் மயோனைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் 3/4 கப் எடுத்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. 1/2 கப் சில்லுன்னு இருக்க பால் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு இதை 5 நிமிஷத்துக்கு பல்ஸில் விட்டு விட்டு அடித்து எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா திரும்ப 2 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு மயோனைஸ் நல்ல கெட்டியாக ரொம்ப சூப்பராக கடையில் வாங்குற மாதிரியே ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா மயோனைஸோட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, சுவையான தந்தூரி சிக்கனும் மயோனைஸும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என் அம்மா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.